வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். மகன் நடித்த படத்தை பார்க்க மறுத்த பாடகர் யேசுதாஸ். தெலுங்கு சினிமாவில் நாயகியாக அறிமுகமாகும் நட்சத்திர ஜோடியின் மகள். ஸ்வாதி கொலை வழக்கு படத்திற்கு தடை கோரும் ஸ்வாதியின் தந்தை. இனி விரிவான செய்திகள். தமிழ் சினிமாவில் டி.எம். சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், எஸ்.பி. பாலசுப்ரமணியம், மனு, ஏ.எல். ராகவன் உட்பட பல பின்னணி பாடகர்கள் நடிகர்களாகவும் அறிமுகமாகி புகழ் பெற்றிருக்கின்றனர். அவர்கள் காட்டிய பாதையில் நடிகராக அறிமுகமானவர்தான் பிரபல பின்னணி பாடகர் யேசுதாஸின் மகனான விஜய் யேசுதாஸ். அவர் நடிக்க வந்ததை அவர் குடும்பத்தில் உள்ள யாரும் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லையாம். நான் நடித்த முதல் தமிழ் படமாக மாறி அமைந்தது. அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியவர் தனுஷ். நான் படத்தில் நடிப்பது பிடிக்கவில்லை என்பதால் அந்த படத்தை அப்பா இன்று வரை பார்க்கவில்லை என்கிறார் விஜய் யேசுதாஸ். இவர் இப்போது படைவீரன் படத்தில் பாரதி ராஜாவுடன் இணைந்து நடிக்கிறார். படைவீரனை பார்க்க அப்பா கண்டிப்பாக வருவார் என்று நம்பிக்கையாக இருக்கிறார் விஜய் யேசுதாஸ். சில தமிழ் படங்களிலும் ஏராளமான தெலுங்கு படங்களிலும் நடித்தவர் டாக்டர் ராஜசேகர். இவர் நடிகை ஜீவிதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சிவானி, சிவத்மிகா என்று 2 மகள்கள் உள்ளனர். ராஜசேகரின் மூத்த மகள் சிவானிக்கு கல்லூரியில் படிக்கும் காலத்திலிருந்தே நடிகையாக வேண்டும் என்பதுதான் லட்சியமாம். இப்போது அவரது கல்லூரி படிப்பு முடிந்துவிட்டது என்பதால் மகளின் விருப்பப்படி அவரை திரையுலகில் அறிமுகம் செய்ய டாக்டர் ராஜசேகர் முடிவு செய்துள்ளார். இப்போது சிவானிக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்து வரும் ராஜசேகர் அவரை அறிமுகப்படுத்துவதற்காக நல்ல கதைகளை தேடி வருகிறாராம். கடந்த ஆண்டு சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஸ்வாதி என்ற இளம் பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த வாலிபர் ராம்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிறகு ஜெயிலில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. இந்த சம்பவம் இப்போது ஸ்வாதி கொலை வழக்கு என்ற பெயரில் திரைப்படமாகியுள்ளது. அஜ்மல் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இந்த படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் ஸ்வாதியின் தந்தை சந்தான கோபாலகிருஷ்ணன் போலீசில் ஒரு புகார் மனு கொடுத்துள்ளார். எனது மகள் கொலை தொடர்பான கதையை திரையிட அனுமதிக்க கூடாது என்று அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். ரஜினிகாந்த் நடிக்கும் 164வது படமான காலா படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தாராவி பகுதியில் உள்ள தெருக்கள், கடைவீதிகள், குடிசை பகுதிகள் உட்பட பல இடங்களில் படப்பிடிப்பு நடைபெறுகிறது. அந்த படத்தில் ரஜினி கருப்பு வேட்டையும் ஜிப்பாவும் அணிந்து தாதா கதாபாத்திரத்தில் வருகிறார். படப்பிடிப்பில் ரஜினியை காண தினமும் திரளும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ரஜினியை தொடுவதற்கும் அவரது பக்கத்தில் நின்று செல்ஃபி போட்டோ எடுத்துக் கொள்வதற்கும் முண்டியடிக்கின்றனர். நாளுக்கு நாள் திருவிழா போல கூட்டம் கூடுவதால் தனியார் காவலர்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் படப்பிடிப்பில் போலீஸ் பாதுகாப்பை அதிகப்படுத்தி உள்ளாராம் இயக்குனர் பரஞ்சித். அஜித் நடித்த பில்லா 2ஆம் பாகத்தை இயக்கிய சக்ரி டோலட்டி தற்போது நயன்தாரா நாயகியாக நடிக்க தமிழ், தெலுங்கு மொழிகளில் கொலையுதிர் காலம் படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தின் ஹிந்தி பதிப்பில் தமிழில் நயன்தாரா நடிக்கும் வேடத்தில் தமன்னா நடிக்க கதாநாயகனாக பிரபுதேவா நடிக்கிறார். இந்த படம் 8K கேமராவில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. ஹாலிவுட் படங்களில் பயன்படுத்தப்படும் இந்த கேமரா இந்த படத்தின் மூலம்தான் இந்தியாவிலும் அறிமுகமாக இருக்கிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகும் வடசென்னை படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது 2வது கட்ட படப்பிடிப்பு துவங்க உள்ளது. அந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க இருந்த விஜய் சேதுபதி அடுத்தடுத்த படங்களின் படப்பிடிப்புகள் காரணமாக படத்திலிருந்து விலகியதால் இப்போது அவர் நடிக்க இருந்த பாத்திரத்திற்கு இயக்குனர் அமீரை தேர்வு செய்திருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன். யோகி படத்தில் கதாநாயகனாக நடித்த இயக்குனர் அமீர் அதன் பிறகு மிஷ்கின் இயக்கத்தில் யுத்தம் செய் படத்தில் கன்னித்தீவு பெண்ணா பாடலுக்கு நடனமாடுகிறார். இப்போது ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்து வருகிறார். பல கதாநாயகர்களோடு நடித்தாலும் சிவகார்த்திகேயனோடு நடிக்கும் போது மட்டும் கவனமாக இருப்பேன் என்று தெரிவித்திருக்கும் நடிகர் சூரி, கொஞ்சம் அசந்தாலும் பக்கத்தில் நடிப்பவர்களை தூக்கி சாப்பிட்டு விட்டு போய்விடுவார் அவர் என்று தெரிவித்திருக்கிறார். சிவகார்த்திகேயனுடன் படப்பிடிப்பு என்றால் காலையில் குளிக்கும் போதே அன்றைய தினத்துக்கான காட்சிகளை யோசிக்க ஆரம்பித்து விடுவேன். அப்படி தயாராகி வந்தாலும் அவர் கூட நடிக்கும் போது ஒரே ஒரு வசனம் மட்டும் பேசி 4-5 காட்சிக்கான கைத்தட்டலையும் வாங்கிவிட்டு போய்விடுவார் சிவகார்த்திகேயன். அவருக்கு அந்த திறமை உண்டு என்று சொல்லும் நடிகர் சூரி, ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் நகைச்சுவை காட்சிகளுக்கு கிடைத்த வரவேற்புக்கு அதுதான் காரணம் என்று சொல்கிறார். சென்னையில் ஒரு நாள் படத்தின் 2ஆம் பாகத்தில் ரகசிய உளவாளி வேடத்தில் நடிக்கிறார் நடிகர் சரத்குமார்.
பரபரப்பான த்ரில்லர் படமாக உருவாகும் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் JPR இயக்குகிறார். பிரபல எழுத்தாளர் ராஜேஷ்குமார் எழுதிய கிரைம் நாவலை மையமாக கொண்டு உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்ற மாதம் கோவையில் தொடங்கி நடைபெற்றது. இந்த படத்தில் இப்போது நடிகர் நெப்போலியனும் இணைந்திருக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான தென்காசி பட்டணம் படத்தில் நடிகர் சரத்குமாருடன் இணைந்து நடித்த நெப்போலியன் இந்த படத்தில் மீண்டும் இணைந்து நடித்திருக்கிறார். அவருடன் நடிகை சுஹாசினி ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறாராம். பீட்சா, ஜிகர்தண்டா, இறைவி போன்ற படங்களை இயக்கிய கார்த்திக் சுப்புராஜ் தற்போது பிரபுதேவா நடிப்பில் ஒரு படத்தை இயக்கி வருகிறார். இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்தின் படப்பிடிப்பு பாண்டிச்சேரியில் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நகைச்சுவை கலந்த காதல் படமாக உருவாகும் இந்த படத்திற்கு திரு ஒளிப்பதிவு செய்து வருகிறார். இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகளின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. இன்னும் 2 வாரத்தில் மொத்த படப்பிடிப்பு முடிந்து விடுமாம். இந்த படத்திற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் தனுஷ் நடிக்கும் ஒரு படத்தை இயக்க இருக்கிறாராம் கார்த்திக் சுப்புராஜ். அந்த படத்தின் படப்பிடிப்பில் அடுத்து ஈடுபட வேண்டும் என்பதால் தான் இந்த படத்தை ஒரே கட்டமாக முடிக்க அவர் திட்டமிட்டிருக்கிறாராம். கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியான இன்ஸ்பெக்டர் ராவுத் இப்ராஹிம் படத்தை இயக்கிய சாஜித் யாஹியா இப்போது மஞ்சு வாரியார் முக்கியமான வேடத்தில் நடிக்கும் ஒரு படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்திற்கு மோகன்லால் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நடிகர் மோகன்லாலின் ரசிகை ஒருவரை பற்றிய வாழ்க்கையாக உருவாகும் இந்த படத்தில் மோகன்லாலின் தீவிர ரசிகையாக நடிக்கிறார் மஞ்சு வாரியார். மஞ்சு வாரியருடன் இந்திரஜித் முக்கிய வேடத்தில் நடிக்கும் இந்த படத்தின் பெரும் பகுதி படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெற்று வருகிறதாம். சிங்கம் 3ஆம் பாகம் படத்திற்கு பிறகு விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடித்து வருகிறார் நடிகர் சூர்யா. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடிக்க அனிருத் இசையமைக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையிலும் இன்னும் படத்தின் முதல் தோற்றத்தை வெளியிடாதது சூர்யா ரசிகர்களை ஆத்திரப்பட வைத்திருக்கிறது. இதனால் இணையதளங்களில் மீம்ஸ் வெளியிட்டு இயக்குனர் விக்னேஷ் சிவன் மனதை சில ரசிகர்கள் காயப்படுத்தியுள்ளனர். இதனால் ரசிகர்களை தற்காலிகமாக அமைதிப்படுத்தும் முயற்சியாக சூர்யா கேரம் போர்டு விளையாடுவது போன்ற ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் இயக்குனர் விக்னேஷ் சிவன். கவர்ச்சியாக நடிப்பதற்கு எனக்கு தடைகள் எதுவும் இல்லை என்பது போல் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீச்சல் உடையில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார் நடிகை சமந்தா. இந்த படத்தை பார்த்த ரசிகர் ஒருவர், உங்கள் ரசிகர்களை அவமானப்படுத்தாதீர்கள், உங்களது அழகான தோற்றம் தான் எங்களுக்கு வேண்டும், இது போன்ற அவமானகர தோற்றம் இல்லை என்றும் நாகார்ஜுனா குடும்பத்தினரின் பெயரை நீங்கள் பாழ்படுத்தாதீர்கள் என்றும் வம்பிழுத்திருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த நடிகை சமந்தா, ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பது அவரது குணத்தை வைத்து கணிப்பதற்கு பதில் அவர் அணியும் உடையை வைத்து கணிப்பவர் நீங்கள் என்பது இப்போதுதான் புரிகிறது. வரப்போகும் தலைமுறைகள் உங்களிடமிருந்து தான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை கண்டும் உங்களது அறிவுபூர்வமற்ற சிந்தனைகளை கண்டும் வெட்கப்படுகிறேன் என்று அவரை திட்டியிருக்கிறார் நடிகை சமந்தா. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. நீ என்ன செய்தாலும் புதுமை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. நீ என்ன செய்தாலும் புதுமை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. இனிமை இளமை. சிறிது நேரம் எதுவும் பேசாமல் ஜெயலலிதாவின் அருகிலே அமர்ந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் பின்னர் அவராகவே தனது கோபத்துக்கான காரணத்தை சொல்லத் தொடங்கினார். கொஞ்ச நாட்களாக பெட்ராதான் பிள்ளையா படத்துடைய படப்பிடிப்பிலே MR ராதாவுடைய நடவடிக்கைகள் எல்லாமே எரிச்சலை தர்ற மாதிரி இருக்கு. தினமும் தாமதமாகவே படப்பிடிப்புக்கு வர்றாரு. எதை கேட்டாலும் எடக்கு மடக்காக பதில் சொல்கிறார். இன்று கூட அவரால் தான் தாமதம் என்று ஜெயலலிதாவிடம் சொன்னார் எம்ஜிஆர். ஜெயலலிதாவுக்கு அப்போது அரசியலிலே பெரிய ஈடுபாடு கிடையாது. அதனால் அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் அவ்வளவா அவருக்கு தெரியாது என்றாலும் பெரியாரை எதிர்த்து கொண்டு போன திராவிட கழக தலைவர் எல்லோர் மீதும் MR ராதாவுக்கு எரிச்சல் இருக்கிறது என்று சிலர் சொல்ல அவர் கேள்விப்பட்டிருந்ததால் அந்த தகவலை எம்ஜிஆரிடம் கூறிய அவர், உங்களுக்கு MR ராதாவுக்குள்ள பிரச்சனைக்கு அது கூட காரணமாக இருக்குமோ என்று எம்ஜிஆரை கேட்டார்.
எம்ஜிஆர் அதை பலமாக மறுத்தார். ராதா அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் தொழிலுக்கு மரியாதை தர்றவர், அரசியலை தனிப்பட்ட பிரச்சனையை ஆக்க மாட்டார் அவர் என்று சொன்னார் அவர். எம்ஜிஆர் சுடப்பட்டதற்கு பிறகு எம்ஜிஆர் பேசிய இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஜெயலலிதாவின் மனதிலே வந்து போனது. அரசியலை ராதா தனிப்பட்ட பிரச்சனை ஆக்க மாட்டார் என்றால் எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா சுடுவதற்கு என்ன காரணம் என்று யோசித்து கொண்டிருந்தார் அவர். எம்ஜிஆருடைய உடல்நிலையை பற்றி ரசிகர்கள் கொண்டிருந்த கவலையை போக்குவதற்காக எம்ஜிஆருக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையிலே நடந்து முடிந்தது. அவர் நலமாயிருக்கிறார். இன்னும் 10 நாட்களில் அவர் பூரண குணமடைந்து விடுவார் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே குறைந்தது 15 நாட்களுக்கு நண்பர்களும் ரசிகர்களும் அவரை மருத்துவமனையிலே சந்திப்பதை தவிர்க்க வேண்டுகிறேன் என்று ஹிந்து பத்திரிகை உட்பட எல்லா பத்திரிகைகளிலும் எம்ஜிஆருடைய சகோதரரான சக்கரபாணி ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருந்தார். எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதற்கு அடுத்த நாளான ஜனவரி 13ஆம் தேதியன்று அவர் கதாநாயகனாக நடித்த தாய்க்கு தலைமகன் திரைப்படம் வெளியாகியது. அந்த படத்தை தியேட்டரிலே வெளியிடுவதற்கு முன்னாலே எம்ஜிஆர் நலமாயிருக்கிறார் என்ற ஸ்லைடை காண்பித்துவிட்டு அதற்கு பிறகே படத்தை திரையிட்டனர். முதல் காட்சியிலேயே ரசிகர்கள் ஆரவாரத்துடன் அந்த படத்தை வரவேற்றனர். தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தேர்தல் அதிகாரிக்கு முன்னாலே இந்திய அரசியல் சட்டப்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகே மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விதி அந்த ஆண்டுதான் அமுலுக்கு வந்திருந்தது. எம்ஜிஆர் அப்போது இருந்த நிலையிலே உறுதிமொழி எடுத்துக்கொள்ளவோ மனு தாக்கல் செய்யவோ தேர்தல் அதிகாரியுடைய அலுவலகத்துக்கு செல்ல முடியாது என்பதால் மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் தேர்தல் மனுவை தாக்கல் செய்ய அவருக்காக விதிகள் தளர்த்தப்பட்டன. இதற்கிடையிலே எம்ஜிஆரால் இனி சினிமாவிலே நடிக்க முடியாது என்றும் அவரால் பேசவே முடியாது என்றும் விஷமத்தனமான பிரச்சாரங்களிலே சிலர் ஈடுபட்டனர். ஆனால் அந்த பிரச்சாரங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மருத்துவமனையிலே எம்ஜிஆரை சந்திக்க போன போதெல்லாம் கட்டுக்கட்டாக எம்ஜிஆருக்கு முன்பணம் கொடுத்தார் சின்னப்ப தேவர். சிகிச்சை முடிந்து அவர் மீண்டும் வழக்கம் போல நடிக்க வருவார் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமில்லாத ஒரு தயாரிப்பாளராக அவர் இருந்தார். சின்னப்ப தேவரை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனையிலே எம்ஜிஆரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க அவருக்கு அனுமதி தரப்பட்டிருந்தது. தினமும் அகத்தியர் கோயிலுக்கு காலையில் போய் எம்ஜிஆர் பெயரில் ஒரு அர்ச்சனை செய்து அந்த பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பி விடுவார் சின்னப்ப தேவர். சில நாட்களிலே அவருடன் கதாசிரியர் ஆரூர் தாஸும் இணைந்து கொள்வார். அந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பேசுவதற்காக எம்ஜிஆரிடம் 30 நாட்கள் கால்ஷீட் கேட்டார் அறிஞர் அண்ணா. எம்ஜிஆர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்ததால் அண்ணாவுடைய வேண்டுகோளை அவரால் ஏற்க முடியவில்லை என்றாலும் அவரது புகைப்படம் தாங்கிய போஸ்டர்கள் அந்த பணியினை கச்சிதமாக செய்து முடித்தன. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை ஆதரிக்க சொல்லி எம்ஜிஆர் கழுத்திலே கட்டோடு இருக்கின்ற புகைப்படத்தோடு அச்சிடப்பட்ட போஸ்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்பட்டன. அந்த போஸ்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்பட்ட போதே அந்த தேர்தலிலே அந்த போஸ்டர்கள் எத்தகைய பங்கு வகிக்கும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் சரியாக கணித்தனர். அவர்கள் கணிப்பு பொய்யாகவில்லை. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் ஒரு நாள் கூட வாக்கு சேகரிக்கவில்லை என்றாலும் 28,000 வாக்குகள் வித்தியாசத்திலே எம்ஜிஆரை பரங்கிமலை மக்கள் ஜெயிக்க வைத்திருந்தனர். அந்த தேர்தலிலே 138 இடங்களை பெற்று தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை அறிஞர் அண்ணாவுடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றதென்றால் அதிலே எம்ஜிஆருக்கு மிகவும் முக்கியமான பங்கு இருந்தது. அதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் யார் அறிந்திருந்தார்களோ இல்லையோ அறிஞர் அண்ணா அவர்கள் மிகவும் நன்றாக அறிந்திருந்தார். அதன் காரணமாகத்தான் தன் வாழ்க்கையிலே எம்ஜிஆர் நினைத்து கூட பார்த்திராத ஒரு வாய்ப்பை அவருக்கு தந்தார் அண்ணா. மருத்துவமனையிலே எம்ஜிஆர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது அமைச்சரவையில் யார் யார் பங்கு பெறுவது என்பதற்கான பட்டியல் தயாராகிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு நாள் எம்ஜிஆரை சந்திப்பதற்காக வந்தார் நெடுஞ்செழியனுடைய தம்பியான ராஜசேகரன். எம்ஜிஆரை நலன் விசாரித்து விட்டு ஒரு காகித குறிப்பை எம்ஜிஆரிடம் நீட்டினார் அவர். என்ன இது என்று எம்ஜிஆர் கேட்டபோது இதிலே அமைச்சருடைய பெயர்களும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்க இலாக்காக்களும் இருக்கின்றன என்று பதில் சொன்னார் அவர். இதை என்னிடம் எதற்கு காண்பிக்கிறீர்கள் என்று கேட்டார் எம்ஜிஆர். அறிஞர் அண்ணாதான் இதை உங்களிடம் காண்பிக்க சொன்னார் என்று ராஜசேகரன் சொன்னவுடன் எம்ஜிஆர் அடைந்த ஆனந்த அதிர்ச்சி இருக்கிறதே, அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அனுபவத்தை விளக்கமாக ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் எம்ஜிஆர். என்னுடைய அறிவு, ஆற்றல், செல்வாக்கு இவை எந்த அளவுடையவை? அறிஞர் அண்ணா அவருடைய அறிவு, ஆற்றல், செல்வாக்கு இவை எந்த அளவுடையவை? மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் அல்லவா? அப்படி இருக்கும்போது கடைநிலையில் இருந்த என்னிடம் தமிழ்நாட்டை ஆளப்போகின்ற அமைச்சருடைய பெயர் பட்டியலை காண்பிக்க சொன்னார் என்றால் அவருடைய பெருந்தன்மையை எப்படிப்பட்ட வார்த்தைகளால் புகழ்வது என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் எம்ஜிஆர். எல்லையில்லாத ஆனந்தத்துடன் அமைச்சருடைய பட்டியலிலே அந்த பெயர்களை பார்த்து கொண்டே வந்த எம்ஜிஆர் அதிலே ஒரு பெயரை பார்த்ததும் அளவிட முடியாத ஆத்திரமடைந்தார். அப்படி அவரை ஆத்திரமூட்டியது எந்த பெயர், அதனால் விளைந்த விளைவுகள் என்ன என்பதை
நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். காலா படத்தில் நெல்லை வட்டார மொழியில் பேசி நடிக்கிறாராம் நடிகர் ரஜினி. அர்ஜுன் நடித்துள்ள நிபுணன் படத்தை தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 மொழிகளில் வெளியிட உள்ளனர். நடிகை பிரியங்கா சோப்ராவுக்கு குட்டை பாவாடை அணிவதுதான் பிடிக்குமாம். சிம்பு நடித்திருக்கும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தில் ஆபாசம் இல்லை என்கிறார் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். இனி ஆண்டுக்கு 2 படங்கள் இயக்கும் எண்ணத்தில் இருக்கிறாராம் இயக்குனர் ஹரி. தெலுங்கு படம் ஒன்றில் சந்தீப் கிஷனுக்கு ஜோடியாக நடிக்கிறார் நடிகை தமன்னா. பாகுபலி 2ஆம் பாகம் இந்தியில் மட்டும் 500 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாம். சச்சின் படத்தில் நடிக்க 40 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இருக்கிறார் அந்த படத்தின் நாயகனான சச்சின். விக்ரம் நடிக்கும் ஸ்கெட்ச் படத்தின் 85% படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதாம். அடுத்து வருவது ரகசியம். போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக வலைத்தளங்கள்ல தன்னோட கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு இருக்கிறாராம் அந்த ரிப்பன் நடிகை. தன்னை பத்தி எந்த கிசுகிசு வந்தாலும் அதை விளம்பரமாவே எடுத்துக்கிறாரா அந்த 2 எழுத்து இனிஷியல் கொண்ட இசை நடிகர். சம்பளத்தை குறைச்சு காத்ததுனால தான் மதுரக்கார தாடி நடிகரோட பட வாய்ப்பு அந்த சின்ன பூ நடிகையோட கை நழுவி போச்சான். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.